ஞானஜோதி சரணம் எம் குருபிரானே சரணம். ஞானஜோதி சரணம் எம் குருபிரானே சரணம். மனித கடவுளே உம்மை என் உயிரில் வைக்கிறேன். ஆற்றும் மரபணி கண்டு கண்டு அசைவை மறக்கிறேன். மனித கடவுளே உம்மை என் உயிரில் வைக்கிறேன். இன்னைக்கு தவத்தை பற்றி, மனிதனுடைய பரிணாமத்தை பற்றி சொல்கிறேன். மனித பரிணாமம் எப்படி போகுது, தவம் எப்படி கைகூடுது, தவம் செய்கிறவங்க யார், சரிகையிலிருந்து கிரியை மார்க்கத்தை தொடர்றவங்க யார், கிரியிலிருந்து யோக மார்க்கத்தை தொடர்றவங்க யார், யோகத்திலிருந்து ஞானமாத்தடைய முக்தி அடைகிறவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மெல்லாம் சராசரியான பிறப்பு, படிக்காத தாய்ந்தர்களுக்கு பிறந்திருக்கிறோம். அப்பா சாமி காட்டும்போது வயசு நமக்கு 10 கோயிலுக்கு கூப்பிட்டு போகிறாரு. இந்த பாரு சாமி, இதை கும்பிடணும் காட்டுறாங்க. நம்ம ஏதோ ஒரு இடத்துல இப்போ கையெடுத்து கும்பிடுவோம். தொழுவுறது எதுக்கு? தேவாரம் சொல்லுது, தொட்டார் தொழுதார் தொழுது நின்றார். தொழுது நின்றார். ஒருவேளை அவன் தொழுதுவன் நின்றுட்டான்னு வச்சுக்கோ, ஞானம் பிறந்துடும். இந்த ப்ராக்டிஸை அம்மா என்ன பண்ணுறாங்க, நமக்கு கொடுக்குறாங்க. எத்தனை வருஷம்? அப்புறம் 20 வருஷம் கொடுக்குறாங்க. வா கோயிலுக்கு போகலாம், வா கோயிலுக்கு போகலாம். இப்படிலாம் போய் போய் வந்து இறைவனை நம்ம தொடர்றதுக்கான வாய்ப்பு உருவாக்கணவங்க தாய் தந்தை 2 பேருமே கூட்டிகிட்டு போய். வசதி இருக்குது இல்லைங்கிறதெல்லாம் மேட்டரே கிடையாது. இல்லாதவன் இருக்கிறவங்கிறது இறைவனை தொடர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அதெல்லாம் வழி இல்லை, போக வேண்டியது தான். அப்போ இதான் நமக்கு தெரியுதா? இதுதான் பயிற்சி. முதல் பயிற்சி எத்தனை வயசு வரலும் வரும்? 20 வயசு வரலுமே, கல்யாண கால வரையிலுமே நம்ம கடவுளை நோக்கி பயணம் பண்ணிகிட்டு இருக்கோம். அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், ஆசைகளால் மனிதன் என்ன பண்ணுறான், பரிணாம வளர்ச்சியில் குழந்தை, வாழ்க்கை, மனைவின்னு வந்த பின்னாடி கடவுளை ஒதுக்கி கும்பிடுவோம். நேரம் கிடைக்கிறப்ப கடவுளை கும்பிட்றது. தினம் கடவுளை கும்பிட முடியாது, நினைக்க முடியாது. கடவுளை எதுக்கு கோயில் வச்சாங்க அப்படின்னா, அங்கேயாவது போய் இறைவனை நினைங்கிறதுக்கு தான் கோயில். இறைவனை வீட்லேயே கும்பிட்றவங்களுக்கு எந்த கோயிலும் தேவையில்லை. அந்த காலத்தெல்லாம் சாப்பிடும்போது சாப்பிட்றதுக்கு முன்னாடி திருநூறு எடுத்து தரிச்சுக்குவாங்க. கபாலிகரம் பெரியவங்க கிட்ட வர பழக்க வழக்கம், திருநூறு தரிப்பாங்க. டீசெண்டாக இருக்கிறான், திருநூறு இவ்வளோன்னு இடுறான், சும்மா லைட்டாக எப்படி இட்டவன் அப்புறம் என்ன பண்ணுறான், கொஞ்சோண்டு இப்படி இழுப்பான், ஒத்த வரல. அப்புறம் என்ன பண்ணுறான், ஒரு 50 வருஷத்தில் திருநூறு இவ்வளோண்டு வச்சுட்டான். அப்புறம் பொட்டு வச்சான், திருநூறை பொட்டாக வச்சான், ஜவப்பு பொட்டாக வச்சான். மனுஷன் பாருங்கள் எப்படி கடவுளுடைய தன்மை குறைஞ்சி போகுது பாருங்கள். கபாலிகரமாக திருநூறு நெத்தி பூரா இடுறதுக்கும் அந்த பரிணாமம். அதாவது மற்றவன் என்ன நினைப்பான், இது அசிங்கமாக இருக்குது திருநூறு வச்சா. நீ அசிங்கமாக இருக்கும்போது சாமி கும்பிட்றோடைய தன்மை என்ன ஆகுது, குறையுது. கபாலிகரமாடுறவன் எதையுமே நினைக்க மாட்டான். அவன் எதுவும் நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவன் முற்றும் ஓரளவு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு ஆடுறா திருநூறு யாராலேயே தான் ஆக போகிறதில்ல. கோயிலுக்கு போனீங்கன்னா இறைவன் இவன் திருநூறு வைக்க ரொம்ப கூசுறான், என் திருநூறு வைக்கிறதுக்கு ரொம்ப கூசுறான். எல்லா திருநூறு தான் மனுஷன் எரிஞ்சா திருநூறு கைப்பிடி சாம்பலாகிடுவோம். இந்த மரம் எரிஞ்சா திருநூறு கைப்பிடி சாம்பலாக மாறும். பெரிய பொருள் எல்லாம் எரிஞ்சா என்ன ஆகும், நம்மலாம் என்ன 8 ஜான் உடம்பு எரிஞ்சா கைப்பிடி சாம்பல்னு சொன்னார். ஆடி அடங்கி கருகி எலும்புலாம் என்ன ஆகும், கருகி உருகி கையளவு வந்துருமா உலகம். அதுதான் திருநூறு. எல்லா பொருளும் இறைவனுக்கே சொந்தமானது. அதனால தான் திருநூறு தரிக்கிறது, வேறெல்லாம் எது காரணமும் இல்லை. எல்லாம் யாருக்கு சொந்தம்? ஆமாம், எம்பெருமான். இது லோகம் வருது. பூச கூசிடும் புள்ளியரை இறைவன் காண கூசுவான் கைத்தற்று. அதனால இறைவன் அங்கே கோயிலுக்கு போனீங்கன்னா அவர் கை வச்சு மறைச்சிக்கு வரான். கபாலிகரம் இல்லாத நெற்றி, திருநூறு இல்லாத நெற்றி, அறமில்லாத வாழ்வு. இவன் வாழ்க்கையில் அறம் என்பது கிடையாது. திருநூறு முழுத்தன்மை அவன் பெருல. அதனால அவர் என்ன பண்றாரு, கையை வச்சு மறைச்சிட்டு போயிடுறார். சொல்றாரு, சிவசிவா என்று நாமம் உரைத்தேன் சிவலோகம் கண்டேன். சிவசிவா என்று உரைத்தாரெல்லாம் சிவலோகம் காண்பார். சிவசிவா என்றால் தீவினை மாலுமையினார். சிவான்னு சொல்றதுக்கு உனக்கு எவ்வளவு பெரிய பிறப்பு வேணும். சிவசிவான்னு சொன்னவன் வாழ்க்கையில கெட்டதா வரலாறே கிடையாது. குருவை தொட்டவன் வாழ்க்கையில தோத்ததா வரலாறே கிடையாது. குருவை தொத்தாலும் அவன் ஜெயிச்சிருவான். அதான் சொல்றாரு, தொட்டு கண்டார் தொழுது நின்றார். தொட்டவரெல்லாம் தொழுதார், தொழுதவரெல்லாம் மெய்ஞானம் காண்பார். அவரு மெய்ஞானத்தை காணக்கூடியவர். திருநூறு தரிச்சாலே முதல் ஞானம் உருவாகும், அன்பு உருவாகுங்க. அன்பும் சிவமும் 2 என்பார் அறிவிலார். அன்பே சிவமாவது யாரும் அறியலார். அன்பே சிவமாவது யாரும் அறிவிப்பின் அன்பில் சிவமாய் அமர்ந்திருந்தாரேங்கிறார் பாருங்க. திருமந்திரம் சொல்லுது. திருமலர் அழகா சொல்றார், அன்பு எதுக்கு உருவாகுது. பற்ற அறுத்தவன் திருநூறு தரிச்சிட்டு நிற்பான், அப்படியே கபாலிகரமாக நிற்பான். எப்போ 50 வயசுக்கு மேலே அவனுக்கு என்னடா இருக்குது, அவன் திருநூறு அடிச்சு தான் அவன் வேற வெளியில் அவன் எங்கே பூசிக்கிட்டா என்ன. ஆனால் சின்ன வயசில் திருநூறு அங்கே பாரு, அதை பாரு, அந்த குட்டியை பாரு, திருநூறு கொஞ்சோண்டு வச்சு. காரணம் இப்போ டீசெண்டாக இருக்கணுங்க. பற்று இருக்கு.
தன் அழகின் மேல பற்று, தன் வாழ்க்கையின் மேல பற்று, இந்த பற்று இருக்கிறதுனால இதெல்லாம் குறைச்சிக்கிறது. இந்த பற்றை எப்போ துறப்பா? கல்யாணம் பண்ணி எல்லாம் முடிஞ்ச பின்னாடி வெறுத்து போய் தான் காதறிந்த கதையா நிற்கும் போது எதை வேணாலும் கூட பூச்சிக்கிறேன், இனி எனக்கு இதுவுமே கிடையாது, எந்திரா மானம் வெக்கம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை. எப்போ அது வருது? 50 வயசுக்கு மேலே. பாட்டிக்கிட்ட திருநூறு கொடுத்தா தலை தறிக்க பூசிக்குது. அன்பு கண்டார் அன்பில் உரைய கண்டார், ஏழுலகம் கண்டார் இக்காலம் கண்டார், காளானும் கைந்து அடித்திடுவாரேங்கிறார். காளானே வின் பண்ணக்கூடிய யோகம் இருக்குதுன்னா திருநூறு தறிடான் முன்ன தேவரை சொல்லுது. இது அப்பர் சாமி அழகா சொல்லுவார். திருநூறு காணான் சிவலோகம் காணான், திருநூறு காணான் எக்கோலம் கண்டான், எந்த கோலத்துக்கு அளவ போறானே திருடா அப்படிங்கிற. திருநூறுக்கு இவ்வளவு மகிமையா? உன் மனம் அடங்கவே திருநூறு, வேற எதுவுமே கிடையாதுங்க. திருநூறு எதுங்க? இதுல பாருங்க எவ்வளவு விஷயம் வச்சிருக்காங்க. கற்றார் கற்றுணர்ந்தார் கல்லாமையெல்லாம் தெரிந்துணர்ந்தார். கற்றார் கற்றுணர்ந்தார், குருகிட்ட போய் கத்துக்கிறது, கல்லாமையும் தெரிஞ்சு உணர்றது. தொட்டு தொழுதார் இறைநிலை காண்பார் முக்தி அடைவார் உன்லோகம் காண்பாரேனார் தேரையர். எவனை கண்டார் எல்லோகம் காணார். இவன் எந்த லோகத்துக்கு போறான்? சிவலோகம் போறானா யமலோகம் போறானா? எது தெரியலையா? அவன் வாழ்ற வாழ்க்கைத்தான் சிவலோகமா யமலோகமா? இவன் குரு கிட்ட போனவன் வித்த கத்தவன், முக்தியின் ஞானமும் உறுதியாகுது. எங்க போனா? குரு கிட்ட போனா தான். இல்லைன்னு வச்சுக்கோ, பிறப்புக்கு நோக்கம் இல்ல. எப்பிறப்பு யார் கண்டார்? எவ்வளி நின்றார்? குருவழி நின்றாரெல்லாம் கோடி புண்ணியம் செய்தாரே, அவனாடா பிறப்புக்கு நோக்கத்தை அறிஞ்சு போக முடியுங்கிறார். யார்கிட்ட? குருகிட்ட நின்னவனுக்கு. குருகிட்ட நிக்காதவனுக்கு இல்லைன்னு சொல்றார் தெரிய. திருநூறுக்கே இவ்வளவு மகிமை உண்டு. திருநூறு என்னன்னா இப்படிப்பட்டதான். ஆடி அடங்கி கருகி முன் நாள் எப்படி சொல்றாரு? ஆடி அடங்கி பின்னாடி என்ன ஆகுது? உருப்பிடி சாம்பலா மாறும் இவ்வுடல், இத்தேகத்தை எப்படி நான் போற்றி வணங்கினேன்னு அப்பர் சாமி சொல்லுவார். 70 வயசுல ஞானம் அடைஞ்சார் அப்பர் சாமிகள். இவ்வளி கண்டேன் பிறப்புக்கு நோக்கம் இல்லையே. அவரு ரொம்ப வேதனைப்படுறாரு. என்னெல்லாம் இப்படியே நான் போயிட்டேன்னா காக்கா எறும்புக்கு இரையாயிடுவேன், என் தேகம் எல்லாம் இப்படி அழிஞ்சு போயிடுமே, இறைவா இத்தேகத்துக்கு எவ்வளி கண்டேன்னு அவர் ரொம்ப வேதனைப்பட்டு ஒரு பதிகமே பாடுறாரு. உனக்கு 3 பொருள் 2 பொருளை கொடுத்தாவே நீ எதையுமே நினைக்க மாட்டேன். நல்ல மனைவி சொத்து இது 2ஐயும் கொடுத்தா அவன் கிளம்பிடுவான். 2ஐயும் கொடுத்தா அவன் நிற்கவே மாட்டான் சாமி. மனைவி கூட்டு கிளம்பிடுவான். அவன் அங்கே அதில் இருக்கவே மாட்டான். அவன் அப்புறம் அவன் 50 வருஷம் அவன் வந்து ஞானம் அடைகிறதுக்கு, அவன் இறைவனை தேடி வரதுக்கு எத்தனை வருஷம்? ஆமாம். இதெல்லாம் ஒரு நாள் புளிச்ச பின்னாடி, இதெல்லாம் பொய்ன்னு உணர்ந்த பின்னாடி, அப்பா டே ஏதாவது திருநூறு தச்சு பார்க்கலாமா, இறைவனை தேடி பார்க்கலாமா, குருவை தரிச்சு பார்க்கலாமா, குருவை தொட்டு பார்க்கலாமா, யாராச்சும் சொன்னால் நின்று கேட்கலாமா? அது வரலாம் கேட்பான் மனுஷன், கேட்க மாட்டான்னு தேரையர் சொல்கிறார். ஆனால் எவன் ஒருவன் 20 வயசுக்குள்ளேயே குருவழியில் எவன் நிற்கிறானோ அவனே முக்தியின் முதல் வாசலை தொடுவான். பாகவதம் சொல்லுது பார் கரெக்டாக. சகலோகம் பிரம்மலோகம் பூர்வ ஜென்மம் கைகாரியம் குருபாதம் நித்தியோகம் அனுகூல சித்தியர் தம்பார் பகவான் பாகவதத்தில். அதாவது குருவை எவன் தொடரானோ, குருக்கிட்ட எவன் உபதேசம் கேட்கிறானோ, குருவழியில் எவன் நிற்கிறானோ, குருடைய பாத கமலத்தை எவன் தொட்டு வணங்குறானோ அவன் தான் முக்தியினுடைய முதலோகத்தை பாத தொட்ட பின்னாடி தான் முக்தியினுடைய முதற்படியை தொடுவான். பாகவதம் அழகா சொல்லு. அதுக்குள்ளாதவன் வர முடியாது. 5ல் விளையாட்டு 50ல் விளையாதியா? நீ 50 வயசில் போனாலாம் எல்லாம் கண்ணை மூடிட்டு போயிட்டான். நீ 50ல் போய் உன் உடம்பு விளையாது. நீ தவம் பண்ண முடியாது. நீ பக்திக்கு வந்தால் தான் கிருகிக்குள்ளே பூத முடியும். கிருகிக்குள்ளே பூந்தாதான் ஞானத்துக்குள்ளேயும் தவத்துக்குள்ளே பூத முடியும். தவத்துக்குள்ளே பூதல் தவம் சொல்லித்தரலாம். நீ எப்படி ஞானம் அடைய சொல்லு? ஒரே வந்து தெரியாது, சாப்பிடுவோம் தூங்குவோம் சார், சாப்பிட்டு தூங்க வேண்டியதுதான். அவன் வந்துடுவான். அப்புறம் நேரம் ஆகி போச்சு. நேரம் ஆகிட்டா யார் வந்துடுவா? அவன் வந்துடுவான். அவன் வந்தானா உன்னை தானே நீயே போயிடுவா. கூப்பிட்ட கணத்துக்கு போவாது. ஆளே பூலோகத்தில் கிடையாதுன்ட்டான். காளான் அப்படி வரவாங்கி வந்தவன் சிவலோகத்துக்கு. கூப்பிட்ட குரலுக்கு உயர்ந்து தா வருகிறேங்கிறது தான் மானிட பிறப்பினுடைய ரகசியம்ட்டான். அவன் மாற்றுக்கருத்தே அங்கே இல்லை. அவன் கூப்பிட்றதுக்கு முன்னாடி நம்மால் போய் வரிசையாக நிற்கிறாங்க. இதுதான் எல்லாத்தோட கொடுமை. இப்படி எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம அப்பா அம்மா நம்மளை வளர்த்தாங்க, பெற்றாங்க. நம்ம எவ்வளோ எளிமையாக அவங்ககிட்ட மாற்றம் பாருங்க. நம்மளே போகிறோங்க. அது எப்படி போகிறோன்னு கேட்டால் நம்ம வாழ்கிற வாழ்க்கை தான் போகிறதுக்கான அடையாளமே. போதுங்களா? கொஞ்சம் கூட இதெல்லாம் நினைக்கல, தெரியல. உருண்டு தசிலே திரும்ப உருண்டு இவ்வளியிலே நிற்கும் போது என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக நம்ம தானாக போயிடுவோம். அவரெல்லாம் கூப்பிட தேவையில்லை, நம்மளே போயிடுவோம். ஒவ்வொரு நாள் செயலும் அவரை நோக்கி பயணம். அவர் யாரு? அவர் தான் சிவபெருமான். தொட்டு கண்டார், தொழுது நின்றார், கண்டாரெல்லாம் இறைஞானம் பெற்றார், தொட்டார் காணார், யமனை காணார், 7 உலகம் ஆழ்வார். எப்படி சொல்றார் பார்த்தாரு? யமனை பார்க்காதவன் எத்தனை உலகத்துக்கு போயிடுவான்? 7 உலகம் போவான், விண்ணுலகம் போயிடுவான். கற்று தெரிந்தார் இறைநிலை காண்பாரேனார். அவன் ஜோதி ஆயிடுவான். அவன் தான். மற்றவெல்லாம் அவர் அப்புறம் சிவபெருமானே யமபெருமான காட்சி கொடுப்பார். சிவலோகம் பார்க்க தான் படைச்சாரு. நம்ம சிவலோகம் பார்க்காத விட்டதுனால அவர் வருத்தப்பட மாட்டாரு. யமனா காட்சி கொடுப்பார்.
அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? சரியை ஆரம்பத்துல நம்ம சாமி கும்பிடும் போதே தேவாரம் திருமுறைகள் யாரு கற்றுணரல, யாரு நின்று கேட்கல, அதுல சொல்லாத விஷயமே இல்லை. நம்ம தான் சாமி போகணும், அவங்களாம் உன்னை கூப்பிட மாட்டாங்க. உனக்கு நிறையா. ஆனால் இதில் ஒரு விஷயம், இதுக்கு வர்றதுக்கு வந்தீங்கன்னாவேங்க நிறைய கஷ்டம் கொடுப்பார், நிறைய கொஞ்சம் கஷ்டம் கொடுப்பார். நீங்கள் அதில் பயந்துட்டு ஓடுறவன் பாதி பேர் ஓடிடுவான். என்னன்னாலும் பரவாயில்லண்ணா, செத்தாலும் பரவாயில்ல, அவனை விடமாட்டான். எவன் ஒருவன் இறுக்கி பிடிக்கின்றானோ கடை நாள் வரலும் உன்னை கடைசி ஸ்டேஜ் வரலும் பார்ப்பார். இவன் பக்தி சிரத்தையில் கடைசி வரலும் இருக்கானான்னு தான் பார்ப்பார். அதுக்கு முதல் என்னது? அவருடைய அடையாளம் என்ன? கபாலிகரமாக திருநூறு இருக்குதான், திருநூறு இருக்கிறவனு கொஞ்சம் வாய்ப்பு கொடுப்பார். அவன் கொஞ்சம் அதில் தம் பிடிப்பான், நின்று பார்ப்பான். ஐயோ இது பொய், நான் எல்லாத்தையும் கடந்தேன், எனக்கு எந்த இதுவும் கிடையாது, கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்ப்பார். குழந்தையா இருக்கிறப்ப நல்ல திருநூறு பூசுறது, அப்புறம் வர வர வாலிபம் வர வர திருநூறை குறைக்கிறது, அப்புறம் இவ்வளோண்டு வச்சுக்கிறது. நீ குறைச்சிட்டன்னு அவருக்கு தெரியும், அவரு கண்டுபிடிச்சிட்ட பின்னாடி அப்புறம் நீ கபாலிகரமாக திரும்பவும் விடுவை. இடைப்பட்ட ஒரு 30 வருஷத்தை நீயே திருநூறே தரிக்க மாட்ட. காரணம் உன்னுடைய சந்தோஷம் அதிகம், இன்பமும் துன்பமும் கலந்து கலந்து இந்த பூமியை நீ அனுபவிச்சதுனால திருநூறு தரிக்க நேரம் இல்லை, அவரை தொடர்றதுக்கு நேரம் இல்லை, அவரை நினைக்கிறதுக்கும் நேரம் இல்லை. நமக்கு நேரமே இல்லை, ஓடிட்டோம். அப்புறம் 60 வயசு ஆன உடனே திரும்பவும் திருநூறு எடுக்கிறது, அப்புறம் பூசுறது. அதுக்குள்ளே வாய்ப்பு இல்லாத போனாலும் திருநூறை தொடவே வாய்ப்பு இல்லாத போயிடும். அதான் பாகவத்தில் என்ன சொல்லுவாங்க? சகம் பிரம்ம ரூபம் சகபிரமம் யோக வியாசம் வித்தி ரூபம் பூர்வ ஜென்மம் கைங்காரியம். நீங்கள் இந்த பூர்வத்தில் நல்ல புண்ணியம் செஞ்சா பிதா மதா யோக பூர்வ ஜென்மானாம் கைங்காரிய சித்தியர்த்தம் பார். நீங்கள் நல்ல அப்பா அம்மாவை பிறக்கணும்னு விதி கர்மாவில் எழுதியிருந்தா நல்ல அப்பா அம்மாவுக்கு போகிறது ஞானம் அடையும். பிறப்பில் உச்சம் குறைபாடு நம்ம அந்த தோஷம் அடைஞ்சு நம்ம கஷ்டப்படணும்னு கர்மாவில் இருந்தால் நம்ம சொல்ல சில கஷ்டப்பட்டுருவோம். அதுக்கு என்ன காரணம்? ஊழ்வினை காரணங்கிறாரு. ஊழ்வினை யாரும் அறிஞ்சவங்க யாரும் இல்லை, நம்ம ஆன்மாக்குள்ளே ஒண்டி இருக்கிறதா ஊழ்வினை. நம்ம பிறந்தோம், நமக்குள்ள ஒரு சைத்தான் ஒளிஞ்சிருக்கே, நம்ம எண்ணத்துக்கு ஒரு எதிர்மறையான எண்ணத்தை உள்ளேயே உருவாக்கணும். அதை எவன் ஒருவன் குருக்கிட்ட போய் அதை தகர்த்தெறியணும், அவன் தாங்க முக்தியினுடைய முதல் வாசலை தொட முடியும். திரையர் அழகா சொல்லுவார். நமக்குள்ளே ஒரு எண்ணம் உருவாகுது பற்றியா, நம்ம என்னதான் நல்லது பண்ணாலும் சரி சார் இன்னைக்கு நேரத்தில் எந்திரிச்சு இந்த வேலை செய்யலாம் அந்த வேலை செய்யலாம், ஆனால் எந்திரிக்கவே மாட்டோம். எந்திரிக்க மாட்டோம். நமக்குள்ள ஒருத்தன் வருவான், சளிப்பேற்படுத்தி விட, அப்புறம் நாளைக்கு செஞ்சுக்கலாம், ஏதோ அப்புறம் பார்த்துக்கலாம். இப்படியெல்லாம் என்ன பண்ணுவோம்? மாற்றி 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 எண்ணங்களை என்ன பண்ணுறோம்? மாற்றிக்கிட்டே இருக்கிறோம். அதுதாங்க முன்ன கலையணும். நம்மளா வாழணும். அந்த தீய சக்தியை எண்ணங்களை வேறு இருக்கணும். ஊழ்வனை கர்மம்னா ஒன்றும் கிடையாது, நம்ம எண்ணம் தான். கர்மா என்றால்தான் ரகசியமே தாங்க. உங்களுக்குள்ளே ஒண்டி இருக்கிற சைத்தானுங்க மறைஞ்சிருக்க எண்ணங்களுங்க. ஒரு எண்ணத்துக்கு எதிர்மறையான எண்ணத்தை உன்னுள்ளிருந்தே உருவாக்குங்கிறதான் பாகவதம் சொல்லுது. அப்போ யார் அறுத்தும்? இப்போ இந்த இடத்துல நமக்குள்ளே இருக்கக்கூடிய எதிரி தான் முன்னே இருக்கணும். உள்ளேயே இருக்கிறான், அவன் தான் இவ்வளோ வேலைக்கு மூல காரணம். நம்ம எண்ணத்துக்கு எதிர்மறையான எண்ணத்தை உருவாக்கி விடுவோம். அதை அறுக்கணும்னா அது குருக்கிட்ட போய் தான் அறுத்து விட முடியும். இப்போ தான் குருநாதன் தேவைப்படுவான். சும்மா இப்படி கையெடுத்து இப்படி 3 ஆட்டை ஆடிட்டு போயிடலாம் சாமி கோயிலில், அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. ஆடிட்டு போனால் அவனை விட்டுருவாங்க, அவன் விடவே மாட்டான். அவனும் உள்ளே ஒருத்தன் உட்காந்துருக்காங்க. நம்ம எல்லாமே நல்லது தான் நினைப்போம், எல்லாம் நல்லது செய்யணும் தான் நினைப்போம். நமக்குள்ள தீய எண்ணத்தையும் தீய சக்தியும் உருவாக்கி விடுவாங்க. அது தெரிஞ்சுக்க ஃபஸ்ட்டு. படைப்பில் எல்லாமே நல்லது தான். வளர வளர பரிணாமத்தில் தான் நம்ம கெட்டதை தெரிஞ்சுக்கிறோம். நல்லதை தெரிஞ்சுக்கிறோமோ இல்லையோ, கெட்டதை ஈஸியாக நம்ம தெரிஞ்சுக்குவோம். கெட்டது தானாக உற்பத்தி பண்ணி விடுவோம் உள்ளத்தில். அதுதான் சொன்னார், உள்ளம் பெருங்கோயில்னார், ஊனுடம்பு சிவ ஆலயன்னார் குருநாதர். அப்படிப்பட்ட உள்ளம் பெரும் கோயிலை என்ன பண்ணுறாங்க? நம்ம அப்படி தான் வாழ்ந்தோம் வளர்ந்தோம், அப்படி தான் நம்ம அப்பா அம்மா நம்மளெல்லாம் வளர்த்தாங்க. நம்ம என்ன பண்ணுறோம்? தீய எண்ணத்துக்கும் சக்திக்கும் தானாக உருவாகுது. அதை தான் ஊழ்வினைங்கிறோம். இந்த ஊழ்வினை எல்லாத்துக்கும் உண்டா? ஆமாங்க. ஆசைகளோட மனுஷன் இருந்தால் ஊழ்வினை வேலை செய்யும். ஆசைகளை அறுத்தவனுக்கு ஊழ்வினை வேலை செய்யாது. ஆக மொத்தம் இறைவனை தரிக்கவே, திருநூறு தரிக்க கூட அவன் ஒன்றும் பர்மிஷன் கொடுத்தா தான், இல்லை முடியாது. ஞானம் என்றால் என்ன? கர்மத்தையும் ஊழ்வினையன் எவன் ஒருவன் அறுக்கின்றானோ அதுதான் முக்தியின் முதல் வாசல். ஞானம் என்றால் அதாங்க ஞானம். இந்த அறிவு தாங்க வேணும். ஆக்கினை அறிவுன்னு சொல்லுவாங்க. நல்வினை தீவினை அறியார் நல்லோகம் காணார். வேற எப்படி சொல்றாரு? நல்ல லோகத்துக்கு கொடுத்த உடனே என்ன பண்ணுவ? நீ எடுத்துக்குவ. ஒரு பொருள் கிடைச்சா எடுத்துக்கிறது. அது எப்படி வந்தது, எங்கே வந்தது, எந்த தன்மையில் வந்து நம்ம நினைக்கிறோமா? நினைக்கல. என்ன பண்ணுறது? நம்மளுதுன்னு எடுத்து வச்சுக்குவோம். அவன் சொல்லுவான் இது என்னதுன்னு, அவன் சொல்கிறான் என்னதுன்னு. இது என்ன பண்ணுறோம்? எல்லாமே நம்மளுதுன்னு நம்ம நினைக்கிறோம். இல்லைங்கிறாருங்க. அதை வந்தோம் போனோம், என்ன பண்ணோம்? 2 வேலை செஞ்சோம். எல்லாருமே கல்யாணம் பண்ணோம், புள்ள பெற்றோம், சொத்து சேர்த்தோம்.
கரெக்டு, உன் பிறப்பு இவ்வளோதான் அப்படின்ட்டார். உனக்கு ஞானம் என்பது அல்ல, வேறுபாடு உனக்கு தெரிஞ்சுக்கணும், அதுதான் ஞானம். ஞானம் என்றால் என்ன? கருமத்தை அறிவதே ஞானம்ங்க. இந்த உலகத்தில் பிறப்பின் நோக்கம் இறைநிலை அடையவே. நம்ம அறியல்னா பிறப்பு வேஸ்ட்டு. கொண்டுட்டு போய் மோளம் அடித்து ஊரில் என்ன மூலம் பெரிய மூலம் வச்சு அடித்து நம்மளை கொண்டு போய் என்ன பண்ணுவான், சுடுகாட்டில் போட்டுருவோம். உங்களுக்கெல்லாம் பிறப்புக்கு நோக்கம் வேணும்னா நல்ல குருக்கிட்ட போய் சரிகை பக்தி ஃபஸ்ட்டு, கிரியை 2, யோகம் 3. இந்த 3வது லைனை யார் தொடுறீங்களோ அவங்களுக்கு சமாதி உண்டு. ஃபஸ்ட்டு திருநூறு அடித்து பக்திக்குள்ளே வா. பக்திக்குள்ளே வந்துருச்சுன்னா கிரிக்குள்ளே தானா நீ வந்துடுவேன். ஒரு வேளை கிரிகை பக்தியில் நீ வர வர ஆரம்பிச்சின்னா நல்ல குரு வந்துடுவோம். தெரிஞ்சுக்கிங்க. உண்மையான இறை உணர்வும் உண்மையான இரக்கமும் உண்மையான பக்தியும் நீங்காத எவன் கொள்கின்றானோ குருவிடம் தானாக சென்றுடுவான். தானா நீ வந்துடுவேன். எந்த ஊர்லேயே யாருக்கிட்டேயே போய் அந்த நிலையை தான் நீங்கள் அடைவீங்க. சிவாயம்.